வட மாநிலங்களில் கடும் குளிர் நிலவி வருகிறது. டெல்லியில் பனிமூட்டத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் உள்ள தால் ஏரியின் ஒரு பகுதி உறைந்து போய் காணப்படுகிறது. தலைநகர் டில்லியில் வழக்கத்தை விட 3 டிகிரி குறைவாக 19.3 டிகிரி சீதோஷ்ண நிலை காணப்படுகிறது. கடும் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காலையில் நீண்ட நேரமாகியும் சாலையில் பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. पानी மட்டுமின்றி மழையும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. अभी ग्राहक यहाँ बिल्कुल ही नहीं है और ऐसे लग रहा है मौसम के अनुकूल मतलब बिल्कुल दुकानदारी में बहुत फर्क पड़ा हुआ है. ऐसा लग रहा है कि आज तो दिहाड़ी भी नहीं निकल पाएगा. आज तो ऐसे ही बस समय काट रहा हूँ किसी तरह. कारण ये मौसम खराब है, बारिश हो रही है और ठंडी हवा चल रही है, यही है. और इसी ग्राहक आ ही नहीं रहा कोई. देख रहा हूँ इधर उधर घूम फिर करके फिर भी कोई चांस है नहीं काम करने का. ठंडे हो गई, क्या करें, हाल आई है, ठंड हो गई. कितनी दिक्कत आ रही है? बहुत ज्यादा दिक्कत आ रही है, ज्यादा दिक्कत आ रही है. ठंड की वजह से माल नहीं बिक पा रहा है. காஷ்மீர் மாநிலத்தில் தால் ஏரி உள்ளிட்ட பல ஏரிகள் கடும் பனியால் உறைந்து போய் காணப்படுகின்றன. ஸ்ரீநகரில் -5.9 டிகிரி சீதோஷ்ண நிலை நிலவுகிறது. உறைந்து போகும் அளவுக்கு சீதோஷ்ண நிலை இருப்பதால் சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற தால் ஏரி மற்றும் பல்வேறு நீர்நிலைகள் உறைந்து போய்விட்டன. यहाँ इससे पहले 83 में लगा था. 83 के बाद अभी लेक फिर जम रहा. आज रात को यहाँ पूरा माइनस था और इसके वजह से सुबह लोगों को सवेरे लेक के अंदर जो सफर कर रहा है उनको चल के जाना पड़ा है. और लोगों को भी बहुत खुशी हो रहा है कि लेक बहुत सालों के बाद जम रहा है. यहाँ हम शिकारे वाले हैं, हमको सुबह बहुत तकलीफ हो गया शिकारा में आना जाना, हमको पैदल जाना पड़ा. தால் ஏரியின் பல பகுதிகள் உறைந்து போய் பல அடிக்கு கடும் பனிக்கட்டியாக மாறியுள்ளது. இதனால் படகு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏரி கடந்த 1964 ஆண்டிலும் அதன் பிறகு 1983 ஆண்டிலும் முழுமையாக உறைந்து போனது. இப்போது பெரும் பகுதி உறைந்த நிலையிலேயே காணப்படுகிறது.